அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தும் ஒரு குலமே வருக, ஒரு குலமே வருக. திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம் ஒரு குலமே வருக, ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து தந்தையர்களின் சார்பாக முதல் திரியை ஏற்ற அருட்பணி லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாம் திரியை ஏற்ற எம் பங்கு பேரவையின் செயலர் திரு அருள் பிரபான் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மூன்றாம் திரியை ஏற்ற எம் பாடகர் குழுவின் சார்பாக திரு ஜஸ்டின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான்காம் திரியை ஏற்ற வின்சென்ட் தே பவுல் சபை சார்பாக திரு PS பிரான்சிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐந்தாம் திரியினை ஏற்ற மரியாயின் சேனை சார்பாக திருமதி தெரேசா அவர்களை அழைக்கிறோம். ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்டு இறை குலம் அமைப்போம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று சிறப்பாக இன்றோடு 9 நாட்கள் நம்முடைய பாதுகாவலியாம் அன்னைக்கு நவநாள் எடுத்து இந்த ஒட்டுமொத்த நாட்களை ஒன்று கூட்டி இன்று இறுதியாக அன்னைக்கு புகழ் அஞ்சலி செலுத்த நன்றி சொல்ல ஒரே குடும்பமாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பாசத்தோடு வரவேற்று சிறப்பாக இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் அருள் தந்தை லாரன்ஸ் கிராப்பட்டி மறைவட்ட குருகுல முதல்வர் அவர்களையும் அவரோடு இணைந்து இன்று நமக்கு திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க இறை ஆசிரியை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கும் அனைத்து தந்தர்களையும் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியோடு நாம் வரவேற்போம். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நாளிலே வந்திருக்கும் அனைவரும் வரவேண்டி வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆகவே வந்திருக்கும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் நீங்கள் ஏக்கத்தோடும் ஆசையோடும் எதிர்நோக்கோடு வந்திருக்கும் அனைத்து வரங்களையும் அன்னை மரியாள் நமக்காக இப்பொழுது பரிந்து பேசி கொண்டிருக்கிறாள். ஆகவே எல்லாவற்றையும் தன்னுடைய மகனிடமிருந்து இதுவரை கோடான கோடி அற்புதங்களை பெற்று கொடுத்திருக்கிற அன்னை இந்த நேரத்திலே இந்த திருவிழாவின் அவருடைய சிறப்பு பலியிலே நமக்கு நிறைவாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகள் வேண்டுதல்களை எல்லாம் சமர்ப்பிப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் வேண்டி வந்திருக்கிற வரங்கள் மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் நமக்காக பரிந்து பேசி நிறைவாக தன்னுடைய மகனிடமிருந்து பெற்றுக் கொடுக்க ஒருவேளை நம்முடைய சொல் செயல் சிந்தனைகள் தடையாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து மன்னிப்பு வேண்டி ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் மௌனமாக ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மகிழ்ந்து இந்த திருப்பலியை உங்களுக்காக ஒப்பு கொடுப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். திருவிழா காலங்களில் நாம் இப்படி குடும்பமாக கூடி இந்த தேர்வவணி எடுத்து நவநாட்கள் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு நமக்கு அடைக்கலமும் ஆதரவும் தரக்கூடிய இது இந்த புனிதருடைய அரசுக்கு இந்த நாள் வரை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காத்த ஒவ்வொரு தருணங்களையும் நினைத்து நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே உங்களோடு இணைந்து நாங்களும் இந்த திருப்பலியில் மகிழ்ந்து கழுகூறுகிறோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் உங்களை வழிநடத்தும் பாசத்துக்குரிய பங்கு தந்திர வழியாகவும் அருட் சகோதரிகள் வழியாகவும் பங்கு பெறவினர் பக்த சபைகள் இயக்கங்கள் வழியாகவும் இன்னும் ஒரு துடிப்புள்ள இறை சமூகமாக இந்த கிராப்பட்டி மறைவட்டத்தில் இந்த பங்கு சிறந்து விளங்கிட இந்த திருப்பலியில் நாங்கள் உருகி ஜெபிக்கிறோம். தூய மறை நிகழ்வை தகுந்த விதத்தில் கொண்டாட பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகள் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வு வழங்குவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவனை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் வாழ்வோரை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவனை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் வாழ்வோரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தை மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தை மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் ஊற்றினை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். அன்பின் ஊற்றினை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் இன்று மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாற்று நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்புள் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது இறை மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19, அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான
பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. மரியே, சுமைகளை இறக்கும், இதயம் முழுதும் சுகங்களை நிரப்பும். தாய் மரியே, சுமைகளை இறக்கும், இதயம் முழுதும் சுகங்களை நிரப்பும். தாய் மரியே, சுமைகளை இறக்கும், இதயம் முழுதும் சுகங்களை நிரப்பும். வாழவி தருவாய் உன் கரமே, என் பாவம் குறையும் இனிமே. வாழவி தருவாய் உன் கரமே, என் பாவம் குறையும் இனிமே. பயமில்லையே மரியே, என் தாயே, வாழ்ந்திடுவோம் உன்னாலே. தாய் மரியே, சுமைகளை இறக்கும், இதயம் முழுதும் சுகங்களை நிரப்பும். உலகில் இருந்தும் நிம்மதி நீ தருவாயே. நிலையில் உலகில் இருந்தும் நிம்மதி நீ தருவாயே. பயமில்லையே மரியே, என் தாயே, வாழ்ந்திடுவோம் உன்னாலே. தாய் மரியே, சுமைகளை
சுகங்களை நீரப்பும் தாய் மரியே சுமைகளை இறக்கும் இதயம் முழுதும் சுகங்களை நீரப்பும் தவறிய குழந்தைகள் நாங்கள் தாயென தாங்கிட வேண்டும். தவறிய குழந்தைகள் நாங்கள் தாயென தாங்கிட வேண்டும். பயமில்லையே மரியே என் தாயே வாழ்ந்திடுவோம் பொன்னாளே. தாய் மரியே சுமைகளை நீரப்பும் இதயம் முழுதும் சுகங்களை நீரப்பும். தாய் மரியே சுமைகளை இறக்கும் இதயம் முழுதும் சுகங்களை நீரப்பும். Alleluia, 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 Alleluia. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதர்கள் மகிழ்கின்றனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 அருள்வாக்குகள் 46 முதல். அக்காலத்தில் மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பணியோரை அரியன் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிபடவரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம்முடையராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பின் தந்தையே, அன்னை மரியாளை போன்று தன்னையே இறைவனுக்காக அர்ப்பணித்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களை உம் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்னையின் அருளால் இவர்கள் உம் இறைப்பணியை திறம்பட செய்யவும், இவர்களுக்கு நல்ல உள்ள உடல் சுகம் வேண்டியும் புனிதர்களின் அரசி அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு குடும்பத்தின் மலரே, இதோ அன்பியங்களின் மூலமாக ஒரே குடும்பமாக இருக்கும் எம் பங்கு மக்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்குள் நல்ல சமாதானமும் சகோதரத்துவமும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் புனிதர்களின் அரசி அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா பிதாவே, இதோ எம் பங்கில் உள்ள பீடச் சிறுவர்கள், குழந்தைகள், மறைக்கல்வியாளர்கள், இளையோர் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்கள் இன்றைய மாய வலையிலிருந்து மீட்டு உமது இறை வழியில் வளர புனிதர்களின் அரசி அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நாதனே இறைவா, எம் நாட்டில் சமூகத்தில் நிகழும் அவலங்கள் நீங்கவும், எம் நாட்டை வழி நடத்த நல்ல சுயநலமற்ற தலைவர்களையும், எம் நாட்டின் முதுகெலும்பான ஆதாரமான விவசாயத்தையும் காக்க வேண்டி எம் புனிதர்களின் அரசி அன்னை மரியாள் வழியாக இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் நாயகனே இறைவா, இயற்கை சீற்றங்களிலும் நோயிலும் முதுமையிலும் மற்ற துன்பங்களிலும் சிக்கி தவிப்போரை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களது வலிகளையும் வேதனைகளையும் நீக்கி உமது திருமுக ஒளி வீசி அவர்கள் வளம் பெற புனிதர்களின் அரசி வழியாக இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை முடியுள் கரம் குவித்து திருத்தந்தை சொன்ன வாக்கு, இதோ அன்னை மரியாளை நீங்கள் வணங்காவிட்டில் நீங்கள் அநாதைகள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே திருத்தந்தை தற்பொழுதைய திருத்தந்தை அன்னை மரியாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வணக்கம் கொடுத்து எப்பொழுதுமே அவள் வழியாக தம்முடைய வாழ்வு, இது திருச்சபையின் வாழ்வு உயர வேண்டும் என்று செபிக்கின்றவர் நமக்கு கொடுத்த அற்புதமான செய்தி அது இந்த குறுகிய காலத்தில். எனவே நாம் ஒருபொழுதும் அநாதைகள் அல்ல. நம்மை பார்த்து கொள்ள நம் தாய் இருக்கிறாள் என்கிற நம்பிக்கையோடு நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் இறைவன் நிச்சயமாக இந்த தாயின் பரிந்து பேசு ஜெபத்தினால் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் நமங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமே, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமே, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ, யாரும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமே, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே.
வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவரை உனக்கு நான் எதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் எதை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். இந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பிரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இந்த பள்ளி எல்லாம் வல்ல நம் தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உமை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், முகச்சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீ. சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவ வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப்பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவ வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன்ன காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து வீடுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதைய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்ற முக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தெயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அனைத்து புனிதர்களின் அரசி மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்புள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு திருவாய் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ந்து திருவிழா வாழ்த்துக்களோடு நம்முடைய அமைதியும் பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெரு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டி, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார்.
ஆன்மாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவே, உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிக்கின்றே, திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிக்கின்றே. மலராக மலர்ந்து வந்தே மனதினிலே பூஜை செய்தே, பூஜை செய்தே, பூஜை செய்தே. இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டே, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். பொழிந்திடுவார், கண்ணின் மணி என்னை காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவே, என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுவே. தினம் தினம் நான் வருகின்றே, விருந்தினில் மகிழ்கின்றே. தினம் தினம் நான் வருகின்றே, விருந்தினில் மகிழ்கின்றே. மலரோடு மகிழ்ந்து வந்தே, மனதினிலே பூஜை செய்தே, பூஜை செய்தே, பூஜை செய்தே. இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டே, உன்னிடத்தில் என்னாலுமே சரண
நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தெய்வமே நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இது நன்றி சொல்லுகிற நேரம். நாளை காலை திருப்பலியும் அதன் பின் கொடியிறக்கமும் அதன் பின் திருவிழா இனிதே நிறைவுறு இருக்கும் வேளையிலே இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. ஆம் பிரியமானவர்களே, கடந்த காலங்கள் முழுவதும், குறிப்பாக கடந்த 9 நாட்களாக நம்மை சீரும் சிறப்புமாக நம்முடைய பாதுகாவலியாம் அன்னைக்கு இந்த திருவிழாவை கொண்டாட அனுமதித்த கடவுளுக்கு, அவருடைய திருமகன் இயேசு ஆண்டவருக்கு, தூய ஆவியானவர்களுக்கு நாம் சிறப்பாக இந்த நாளிலே நன்றி சொல்லி, இந்த திருவிழாவை எவ்வளவு நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடினாலும் அதன் மையமாக இருப்பது இறை வழிபாடு. அதிலும் சிறப்பாக இருப்பது திருப்பலி. இந்த 9 நாட்களுக்கு திருப்பலியை தலைமையேற்று அவர்களோடு இணைந்து நமக்கு நடத்தி கொடுத்த தந்தையர்கள் பலர். அவர்கள் இல்லை, ஆனாலும் அவர்களை இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து கரவொலி எழுப்பி மனதில் கொண்டு நன்றியை நம் பாடல்கள் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நமக்கு திருப்பலி அருமையாக நிறைவேற்றி அருமையானதோர் மறைவுரையாற்றி இறையாசீர் வழங்க இருக்கிற அருள் தந்தை லாரன்ட் ஜோம் எல்லோருக்கும் தெரிந்தவர். கடந்த ஆண்டு பேராலய பங்கு தந்தையாகவும் இப்பொழுது நம்முடைய கிராப்பட்டி மறைவட்ட குருக்குழு முதல்வராகவும் பங்கு தந்தையாக இருந்து மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அழைத்த பொழுது மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். இறுதி ஆசீர் வழங்க இருக்கிறார்கள். தந்தை அவர்களை பாராட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திருவாளர் ஜி தோமையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களுக்கு, தந்தை அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு நடந்தது. கிராப்பட்டியில் இருந்த 11 ஒண்டியல்களும் உடைக்கப்பட்டு காலையில் ஒரு செய்தி, வருத்தமான செய்தி. தந்தை அவர்கள் உண்மையிலேயே ஒரு தைரியத்தோடு வந்திருக்கார். காலை முழுவதும் காவல் நிலையத்திலே செலவழித்துவிட்டு மிகவும் நமக்காக வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்காக ஜெபிப்போம், அந்த பங்கிற்காக ஜெபிப்போம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. இருந்தாலும் இறைவன் அந்த பங்கு வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் தந்தை அவர்களுக்காக நாம் சிறப்பாக அந்த பங்கிற்காக மன்றாடுவோம். அடுத்து பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் அவரோடு இணைந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தை டேனியல் அவர்களை உங்களுக்கு தெரியும். இந்த இரட்சகர் சபையினுடைய அதிபராக இருந்தவர்கள் இப்பொழுது அங்கே
தந்தை இருக்கிறார்கள். தந்தை நாளை நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றும் நம்மோடு கலந்து கொண்டு திருப்பலி நேற்று ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை பாராட்டி கௌரவிக்க திருவாளர் ஷர்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, அடுத்து நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை சின்னப்பன் அவர்கள் ஜெகன்மாதா பள்ளியிலே பிரின்சிபலாக இருக்கிறார்கள். இங்கு அவருடைய ஆசிரியர்கள் கூட ஒரு சிலர் இருப்பதாக சொன்னார்கள். பிள்ளைகள் இருப்பார்கள். தந்தை அவர்கள் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாலை வேளையிலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்களை பாராட்டி பொன்னாடை போர்த்த திருமதி தெரசா அவர்களை மரியாயின் சாரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, அடுத்து தந்தை அவர்களை தந்தை ஜேம்ஸ் செல்வநாதன் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுது தான் நாம் சென்று வந்தோம் அவருடைய ஆலயத்திற்கு, திருதலத்திற்கு. மலைமாதா கோயிலில் அதிபராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக. தந்தை அவர்கள் மறை மாவட்டத்திலே பல உயர்ந்த பணிகளில் இருந்தவர்கள். நான் அழைத்த பொழுது, அன்றைக்கு சென்ற பொழுது தான் அழைத்தேன், வருகிறேன் என்று அன்றைக்கே எழுதி வைத்தார்கள். காலையில் தொடர்பு கொண்டேன், வருகிறேன் என்று சொன்னார்கள். வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு தந்தை அவர்களை பாராட்டி பொன்னாடை போத்தி கௌரவிக்க நம்முடைய திருவாளர் சவரராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வின்சென்ட் பால் சபை சார்பாக. பிரியமானவர்களே, அடுத்து இருப்பவர் இன்னொரு சவரிராஜன், அருள் தந்தை சவரிராஜன். அவர் அம்மாப்பேட்டையிலே பங்கு தந்தையாக பணி செய்து கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களை நானும் மலைமாதா கோயிலுக்கு சென்றபோது சந்தித்தேன். அன்றைக்கே சொன்னார்கள், உங்கள் திருவிழாவுக்கு நான் நிச்சயமாக வருவேன் என்று சொல்லி. இன்றைக்கு மாலை திருப்பலிக்கு இன்னும் ஒரு பணியாளரை, அருள் பணியாளரை நியமித்துவிட்டு நம்மோடு கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை பல பள்ளிகளிலே மிகவும் சிறப்பாக பணியாற்றியவர்கள் பங்கு பணியில் இருக்கிறார்கள். அவர் பணி சிறக்க வாழ்த்தி பொன்னாடை போர்த்த நம்முடைய பாடல் குழுவிலிருந்து செல்வி ரெனிட்டா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து தந்தை டோமினிக் அவர்கள் ஜெகன்மாதா பிரைவேட் சார்ந்தவர்கள், உதவி பங்கு தந்தையாக அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நான் அவரை அழைக்கிற பொழுது தான் சொல்லுவார், ஃபாதர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பங்கில் வர்றது கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் கேட்டு பார்க்குறேன். பல முறை சொல்லிவிட்டு அவர் வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு காலையில் அவர் தாமே ஃபோன் செய்து சொன்னார், நான் உங்களுக்கு திருப்பலிக்கு வரும், எத்தனை மணிக்கு திருப்பலி என்று சொல்லி. தந்தை அவர்கள் இன்று வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் பணி சிறக்க அவர்களை பாராட்டி டோனி பலிப்பீட பணியாளர் சார்பாக பொன்னாடை போர்த்து அன்போடு டோனி அவர்களை அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, அநேக அருள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். ஜேஎம்ஜே அருள் சகோதரிகள், எஸ்சிஜேஎம் சகோதரிகள், சேவா மிஷனரி சகோதரிகள், பிரான்சிஸ்கன் சகோதரிகள், நம்முடைய பங்கில் இருக்கிற லொரேட்டோ அருள் சகோதரிகள், அனைத்து சகோதரிகளுக்கும் பாராட்டுக்கள். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக உங்கள் பணி சிறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற வாக்குறுதியோடு உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறோம். அடுத்து பிரியமானவர்களே, நன்றிக்குரியவர்கள், நன்கொடையாளர்கள், பங்கு மக்கள். நன்கொடை என்று சொல்லுகிற பொழுது இவ்வாண்டு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வெளியிலிருந்தும் நமது பங்கு மக்களிடமிருந்தும் தாராளமாக உதவி செய்திருக்கிறார்கள். பலர் பணமாக கொடுத்து உபயம் செய்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் நேரடியாக உபயம் செய்திருக்கிறார்கள். ஒரு சிலர் பிரமத சகோதரர்கள் கூட நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நோட்டீஸ் உபயம், மலர் உபயம், பீடம் சப்பரத்திற்கு என்று பேண்ட் செட் வாத்தி உபயம், உணவு மக்களுக்கு, அருள் பணியாளர்களுக்கு, அருள் சகோதரிகளுக்கு என்று சொல்லி வான வேடிக்கை, மாதா சுரூபம் ஜோடிக்க உதவி செய்தவர்கள்,
சுரூபங்களை எல்லாம் இவ்வாண்டு புதுப்பித்திருக்கிறோம், வண்ணமிட்டிருக்கிறோம். அதற்காக உதவிய அன்பிய குடும்பங்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், குருக்களுக்கு பொன்னாடை போர்த்த உதவியவர்கள், இவ்வாறாக அநேகர் உதவி செய்திருக்கிறார்கள். அனைத்து நல்ல உள்ளங்களையும் நன்றி உணர்வோடு கரவொலி எழுப்பி நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த மாத சுரூபம் அருமையாக இருக்கிறது. தாண்டில் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி செய்தீர்கள் என்று சொல்லி. இதற்கு ஒருவரை நான் உதவி நாடினேன், வர சொல்லி வந்திருப்பார் நினைக்கின்றேன். வந்திருக்காரா? திருவாளர் அலங்காரம் சுப்பிரமணியபுரத்தை சார்ந்தவர் வர சொல்லி வந்திருக்கிறார். வாங்க அலங்காரம். மிகவும் திறமைசாலி அவர். ஒரே நாள் நானும் அவரும் சேர்ந்து பேசி கொண்டிருந்தோம் எப்படி செய்யலாம் என்று சொல்லி. இப்படியெல்லாம் செய்யலாம்னு சொன்னால் அருமையான ஒரு வடிவமைத்து நமக்கு மாதாவுக்கு சிறப்பிக்க உதவி செய்திருக்கார்கள். அலங்காரம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்க்க பாருங்கள், நானே உங்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறேன். பிரியமானவர்களை, அடுத்து இந்த திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற திட்டமிட்டு உடனிருந்து பங்களிப்பு தந்து பண உதவி கொடுத்து எல்லா ஏற்பாடுகளும் செய்தவர்கள் எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான எங்களுடைய பங்கு பேரை உறுப்பினர் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே அவர்களில் முக்கியமாக நம்முடைய பங்கு பிரிவின் பொறுப்பாளர்களாக இருக்கின்ற பங்கின் துணைத் தலைவர் திரு ஜோமையார், திருவாளர் அல்பிரபன் செயலர், துணை செயலர் ஜெயபால், பொருளாளர் திருவாளர் ஜூலியஸ், இவர்கள் அனைத்து பங்கு பெற உறுப்பினர்களும் முழுவதுமாக முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இவர்கள் அவர்களை வழிநடத்தினார்கள். ஆகவே நம்முடைய அருமையான பங்கு பெற உறுப்பினர் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களை, அடுத்து திருவழிபாடு அன்பிய பொறுப்பாளர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள். இந்த நவநாட்களிலே அவள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவருடைய உடனிருப்பும் ஒற்றுமையையும். ஆகவே அவர்களுக்கும் சிறப்பாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து நம்முடைய அருட்சகோதரிகள் லொரேட்டா கன்னியர்கள் பீடத்தை அருமையாக அலங்காரம் செய்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பலிபீட பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்கிறாங்க. வழக்கமாக கொஞ்சம் பெல்ட் அடிப்பாங்க. இன்றைக்கி எல்லோரும் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். அனைத்து பலிபீட பணியாளர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளும் நன்றிகளும். பிரியமானவர்களை, நமக்கு என்று ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நம்முடைய கோயில் பிள்ளை அவர் திருவாள் சந்தியாகு 1977 நார்பட்டு சபை உருவான அந்த காலம் தொட்டு இந்த நாள் வரை அவர் எங்களுக்கு கோயில் பிள்ளையாகவே இருந்து கொண்டிருக்கிறார். பழைய காமராஜ் நகர், மாத்தூர் அல்லது செம்பட்டு, இப்பொழுது இறுதியாக இங்கே அவரோடு இணைந்து இன்னும் ஒரு கௌரவ கோயில் பிள்ளை இருக்கிறார் ஆரோக்கியசாமி. அவருக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதெல்லாம் அவருக்கு உடல்நலம் சமமில்லையோ இவர் அங்கே இருப்பார். ஆகவே 2 கோயில் பிள்ளைகளுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, அடுத்து நமக்கு ஒளி அமைத்து கொடுத்த சுரேஷ் அவருடைய நண்பர்கள், நம்முடைய ஆலயத்தை தூய்மை செய்யும் டேவிட் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை தூய்மை செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல நம்முடைய இல்லத்தில் நம்முடைய தந்தையர்களுக்கு உணவு கொடுக்கும் திருமதி ராணி அவர்களோடு இறுதியாக நம்முடைய அன்பு சகோதரர் இதோ நின்று கொண்டிருக்கிறார், வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் ஆனந்த், அவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி என்று சொல்லிவிட்டு கண்டும் காணாமல் போகின்ற உலகத்தில் அழகா பாடி பாடி இதுவரை செய்த இறைவனுக்கு ஆரம்பித்து எல்லாத்துக்கும் நன்றி சொன்ன உங்கள் பாசத்துக்குரிய பங்கு தந்தை நிச்சயமாக நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக பரிபாலகர் மேதகு ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவருடைய சார்பாகவும் நம்முடைய மறைமாவட்ட நிர்வாக குழு அவருடைய சார்பாகவும் கிராப்பட்டி மறை வட்டத்தினுடைய அனைத்து தந்தைகள் சார்பாகவும் வந்திருக்கின்ற தந்தைகள் சார்பாகவும் உங்கள் பங்கு தந்தைகளை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த வழிபாடு மட்டுமல்ல, வந்த சாயந்தரத்திலிருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர்களை பார்க்க முடிந்தது. இப்படி பீடச்சிறார்லேருந்து எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறார் என்றால் இயக்குகின்ற அந்த இறைவனின் துணை கொண்டு இயக்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பாசக்குரிய பங்கு தந்தையர்கள். எனவே தந்தை அடைக்கலம் அவர்களை நான் ஏர்போர்ட்டில் பங்கு சாமியாராக இருக்கும் பொழுது ஒரு சில மாதங்களில் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறையா சொல்லியிருக்கிறாங்க. தந்தை அவர்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு மறையுரையாளர்,
கனிவான எளிமையான உள்ளம் கொண்டவர். குறிப்பாக இந்த மறைவட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இந்த குறுகிய காலத்தில் சாமி நம்ம அம்மாச்சத்திரம் போனோம் அல்லது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க ரிட்ரீட் வாங்கினாக்கா ரியலி டைமோடு வந்து அப்ரிஷியேட் பண்ணி இன்னைக்கு காலையில் நடந்த அந்த பிரச்சனைக்கு ஃபாதர் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் வர முடியல திருவிழா என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக துணையோடு செய்கிறேன். எனவே தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கரவோசை எழுப்பி திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். அவருக்கு நம்முடைய தந்தை சவரி அவர்கள் எளிய பொன்னாடையை போர்த்துகின்றார்கள். அவருக்கு இணையாக அவரோடு வந்து இன்று உதவி செய்து கொண்டிருக்கிற தந்தை செங்கோல், நான் பெருமையாக சொல்லலாம், 9ஆம் கிளாஸ் என்கிட்ட படித்த பையன். ஆமாம், இங்கிலீஷ் சரியாக படிக்கலைன்னு அடி வாங்கின பையன் இன்னைக்கு நாற்பட்டி சபையில் உருவாகி ஒரு அற்புதமான ஒரு குருவாக உயர்ந்த மனிதனாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல துடிப்புள்ள ஒரு தந்தை அவர்கள் உங்களுக்கு உதவி தந்தையாக இருந்து இந்த பங்கை கொண்டு செல்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுடைய பணி சிறக்க திருவிழா வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துக்கிறோம். அவருக்கு ஜேம்ஸ் செல்வநாதன் அடிகளார் இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பங்கு பெறவினர் பங்கு மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்கிறோம். அனைவரும் எழுந்து அன்னையின் வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி இந்த இறுதி ஆசீர்வாதத்திற்கு நாம் தலைவணி நிற்போம். நாம் அனாதைகள் அல்ல, பரிந்து பேசும் தாயை இந்த புனிதர்களின் அரசியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் வரை உங்களுடைய குடும்பங்களை இந்த பகுதி வாழ் எல்லா மக்களையும் பார்த்து கொண்டவர்களுக்கு நாம் விழா எடுத்து வீதிக்கு கொண்டு செல்லிருக்கிறோம். இந்த அன்பு தாயை உற்று நோக்குகின்றவர்கள் வியந்து போகின்ற அளவிற்கு நம் வாழ்வு அமைய கண்களை முடிச்சு வைப்போம். உருக்கமாக நன்றி செலுத்துங்கள், வாழ்த்துங்கள், போற்றுங்கள். ஆராதனை செய்யக்கூடிய ஆண்டவர் நம் உள்ளத்தில் வந்திருக்கிறார். அவர் வழியாக பரிந்து பேசும் தாய்க்கு தொடர்ந்து எங்களோடு இருங்கம்மா, நாங்களும் இந்த மனிதர்களாக இருக்க சூழ்நிலையில் புனிதர்களாக ஆகணும்னு ஆசைப்படுறோம், எங்களோடு இருங்கன்னு சொல்லி மன்றாடுவோம். அன்பின் வடிவான அன்னை, நெஞ்சில் என்னை தாங்கும் அன்னை, வஞ்சம் பல கூறி தடுமாறும் போது தஞ்சம் என்றான் அன்னை. பூமி எங்குமே ஜீவ ஓசையின் ஆதி தாளமும் அன்னை என்பதே, தேவ காணமும் நேரில் வந்ததே அன்னை அன்பிலே, அன்னை அன்பிலே. பாசம் பல கோடி என் ஆசை நீதானம்மா, நெஞ்சில் என்னை தாங்கி நான் கண்ட செல்வம் நீயை, நேசம் தந்தாயம்மா, என் ஆசை நீதானம்மா. ஆசை வானங்கள் தேடும் பேதை நானாகினேன், காசு போல வந்து போகும் வாழ்வில் இன்பம். அன்பின் வடிவான அன்னை, நெஞ்சில் என்னை தாங்கும் அன்னை. எங்களை நெஞ்சில் சுமப்பவல, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தரவல, தம் கரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசுவிடத்தில் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி எங்களை ஆதரித்த அன்பு தாயே வாழ்த்துக்கிறோம், போற்றுக்கிறோம், சுதிக்கிறோம். இதோ உமக்கு விழா எடுப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதோ ஒரு சாதாரண மனுஷியா இருந்து இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிலைக்கு இறைவனின் தாயாய் இதோ உயர்ந்து நிற்கிற நீ அந்த இறைவனின் திருவுளம் பற்றி நடந்தீரையா அம்மா. இது நாங்களும் அந்த இறைவனுடைய திருவுளம் பற்றி நடந்து அந்த இயேசுவுக்கு சகோதர சகோதரியாக அந்த புனிதருடைய தோழமையில் நாங்கள் இருக்க வேண்டுமாய் இதை வெள்ளி செபிக்கிறோம். ஆனது எங்களுக்கு பரிந்து பேசுபவர்களே, இந்த நாளில் இதோ எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக இதோ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இதோ என் இவங்களுக்கு செய்யும் என்று சொல்லுங்க ஆண்டவர். நாங்களும் என் மகனிடத்தில் நீ எப்படி கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களிடத்தில் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்க என்று சொன்னது போல எங்களுக்கும் பண்ணிங்க. நாங்கள் அதை இயேசு சொன்னதெல்லாம் செய்யணும், அன்பு செய்கிறோம், இரக்கம் காட்டுறோம், மன்னிக்கிறோம். எங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. ஆனால் அந்த நல்லதை இன்னும் அளவுக்கு அதிகமாக ஆழப்படுத்தி அதை நாங்கள் இதோ பல மடங்கு பெருக்கிக் கொள்ள எங்களுக்கு இந்த விழா உதவி செய்கிற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நாங்கள் நல்லவங்களா, நல்ல மனுஷங்களா, மனித நேயத்தோட வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதம் கொடுங்க. இந்த விழாவின் மகிழ்ச்சி இந்த பங்குல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்களுக்கு அடைக்கலும் பெறாதரவும் தரக்கூடிய எம்முடைய பாதுகாவலியாக இந்த புனிதர்களின் அரசி வழியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
இறைவனின் அன்பிலும் புனிதர்களின் அரசியாம் அன்னை மரியாளின் தோழமையிலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு